சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவோட டைரியை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மகா சிந்துக்கிட்டே கொடுத்து படிக்க சொல்றாங்க இல்லையா. இப்ப எல்லாருமே தைரியமா நீ படி, அந்த டைரியில அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சிந்து அழுதுகிட்டே அந்த டைரியை படிச்சிடுறாங்க. சரி, இது சிந்துவோட டைரி தான், சிந்துவோட கையெழுத்து தான் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. சிந்துவும் முழுசா படிச்சு முடிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா சிந்துவோட அப்பாவா இருக்கட்டும், அன்னபூர்ணியா இருக்கட்டும், இதெல்லாம் பொய், இது வந்து சிந்துவே எழுதல அப்படின்னு சொல்லி சிந்துவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் உங்களை நம்புறேம்மா, கவலைப்படாத, நீ உள்ளார போமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னபூர்ணி சிந்துவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி இசக்கியை கூப்பிட்டு தன்னோட ஃபோனில் இருக்கிற வீடியோவை டிவியில் போட்டு விட சொல்கிறாங்க. ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நாளைக்கு சிந்து வீட்டை விட்டு வெளியில் அடித்து துரத்த போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.